ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்கூல் லீவ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 2 கப் பொட்டுக்கடலை, 2வது கப்பு பொட்டுக்கடலையும் போட்டலாம். இது மொத்தம் 500 கிராம். இதை நைஸா அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பொட்டுக்கடலை நைஸா அரைச்சாச்சு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கல்லையே இது நல்லா ஜலிச்சுக்கலாம். 1-2 அரைப்படாம இருந்தா கூட இந்த ஜல்லடையெல்லாம் தங்கிடும். பொட்டுக்கல்ல நல்லா சளிச்சாச்சு. இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும். ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கலாம். பொட்டுக்கல்ல எடுத்த அதே கப்லயே 1 கப்பு, இது 250 கிராம் நெய் இதை ஊற்றிடலாம். இது நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. உருகின நெய்யை நம்ம ஜலிச்சு வச்சுக்கிற பொட்டுக்கல்ல மாவுல ஊற்றிடலாம். அதே ஃபேன்லேயே 200 கிராம் சக்கரை போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இந்த இனிப்பு உங்களுக்கு கூடுதலாக இனிப்பு சாப்பிட்றதா இருந்தால் 50 கிராம் போட்டுக்கலாம். இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சக்கரை நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம கடலை மாவை நெய்யில் கலக்கிக்கலாம். நெய் ஊற்றினா பொட்டுக்கடலை மாவை ஒரு ரிஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். நம்ம நெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறோம். ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி எல்லா பக்கம் படுற மாதிரி தடவி வச்சிடலாம். பர்பி ரெடி பண்ண உடனே கொட்டிடணும். நம்ம பிளேட்டில் நெய் தடவி வச்சிருக்கிறோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம நெய் உருக்குன அதே பேன்லயே நம்ம சக்கரை போட்டதுனால இப்படி நுரைச்சிருக்குது. ஒரு கம்பிப்பதம் வந்துச்சு. நம்ம அதிக நெய் ஊற்றல, கம்மியாக தான் ஊற்றிருக்கிறோம். அதனால அப்படி கட்டியாக தான் இருக்கும். இப்போ இதை எடுத்து அந்த சக்கரை பாகில் போடலாம். கடலை மாவு நெய் எல்லாத்தையும் சக்கரை பாகில் போட்டாச்சு. இதை கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். சட்டுன்னு ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்படி ஒட்டாமல் நல்லா இது சூப்பராக வருது. இப்போ இதை எடுத்து நெய் தடவின பிளேட்டில் இதை எடுத்து கொட்டிடலாம். உடனே டக்குன்னு கொட்டிடணும், இல்லைன்னா நல்லா செட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் நெய் தடவிட்டு இப்படி நீங்கள் நல்லா சமப்படுத்திக்கலாம். மிதமான சூடு இருக்கும்போதே கத்தி வச்சு பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக வரும். ஆறிடுச்சுன்னா நல்லா செட் ஆகிடும். பீஸ் போட கஷ்டமாக இருக்கும். உங்கள் தேவைக்கேற்ப சைஸில் நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடல பர்பி ரெடி ஆயிடுச்சு. வாயில் வச்ச உடனே கரையும். ஸ்கூல் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.